உங்களுக்கு 1950கள் 60கள் எடுக்கப்பட்ட கிளாசிக் ஹாலிவுட் திரைப்படங்கள் பிடிக்குமா? அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் 1965ஆம் ஆண்டு வெளியான டாக்டர் ஷிவாகோ அப்படின்ற படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த படத்தோட இயக்குனர் டேவிட் லீன். அவர் பிரம்மாண்டமான படங்களை இயக்குனர், புகழ்பெற்ற இயக்குனர். குறிப்பாக லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய், டாக்டர் ஷிவாகோ போன்ற திரைப்படங்கள். இந்த மூன்றும் அவர் அடுத்தடுத்து இயக்கியிருக்கார். 1957 பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷிவாகோ அந்த படத்தை இயக்குறாரு. டேவிட் லீன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்தில் ஒரு டீ பாயாக தான் ஒரு ஸ்டூடியோவில் வேலையை ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை கற்றுக்கிட்டு எடிட்டராக இருக்கார். அதற்கு பிறகு அவருக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. அப்படியே படங்கள் இயக்குறாரு. அவர் எதற்கு பெயர் போனவர் அப்படின்னா, நாவல்களை திரைப்படமாக எடுக்கிறதுல அவருக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் நாவலில் இருந்து இஎம் ஃபாஸ்டர் நாவல் வரைக்கும் பல்வேறு நாவல்களை அவர் எடுத்த படங்கள் பெரும்பாலும் எல்லாமே நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் தான். டாக்டர் ஷிவாகோ அப்படின்ற நாவல் 1957 போரிஸ் பாஸ்டர்னாக் அப்படின்ற ரஷ்ய எழுத்தாளரால் எழுதப்பட்ட நாவல் அது. இந்த நாவலை அன்னைக்கு தேதியில் ரஷ்யாவில் தடை செஞ்சுருந்தாங்க. 1980கள் 90களுக்கு பிறகு தான் இதை இங்கே வாசிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. இந்த நாவல் எழுதினதுக்காக அவருக்கு 1958 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அதை அவர் வாங்குறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யாவில் சொல்லிட்டாங்க. அவர் 1960 இறந்தும் போயிட்டார். இந்த நாவலை படமாக்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டான்லி கியூப்ரிக் மற்றும் கர்க் டக்லஸ் அவங்க சேர்ந்தெடுத்த ஸ்பார்டக்கஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த நாவலை வாங்கி படமாக எடுத்தா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முடியல. கடைசியாக டேவிட் லீனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிது. படத்தோட கதை 1890களில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். 90களோட கடைசியில் கதாநாயகனான யூரி ஷிவாகோ அவன் ஒரு 4-5 வயசு பையனாக இருக்கான். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா விட்டு போயிட்டார். இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் வளர போகிறாங்க. அந்த இதில் தான் ஆரம்பிக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு. முதல்ல ஒரு ரஷ்யன் ஆஃபீஸர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுலேருந்து கதை பின்னோக்கி போகுது. அப்பா அம்மா 2 பேரும் இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டில் வளர்கிற யூரி ஷிவாகோ ஒரு ரிசர்வ்டான ஆளாக தான் இருக்கான். அவன் ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். கதை அதுக்கு பிறகு ஓப்பன் ஆகும்போது 1910 அந்த டைமில் முதல் உலகப் போருக்கு ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ரஷ்யா அப்போது சார் அவங்க ஆட்சி கீழே தான் இருக்குது. இந்த பையன் யூரி ஷிவாகோ மெடிசன் படிச்சுட்டு ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறான். அவனோட மென்டர், அவனோட ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரிசர்ச் பண்ணுன்னு சொல்கிறாரு. இல்லை அவனுக்கு இதில் தான் ஆர்வம். அப்போ இவங்க உயர்குடியை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ளேயே தான் புழங்கிக்கிறாங்க. இவங்களுக்கும் மற்ற அந்த நீங்கள் டால்ஸ்டாயோட கதைகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த உயர்குடி வர்க்கம், ஆனா கரீனாலேயோ வாரன் பீஸ்லேயோ வரக்கூடிய அந்த உயர்குடி வர்க்கம் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு அந்த சாதாரண மக்கள் கூட எந்த தொடர்பும் இல்லை, பெரிய தொடர்பு இல்லை. இப்போ கதையோட ஒரு பக்கம் இது. அந்த சாதாரண மக்கள், அந்த வகுப்பை சேர்ந்த அல்லது ஒர்க்கிங் கிளாஸ் வகுப்பை சேர்ந்த லாரா தான் கதாநாயகி. அவங்க அம்மா ஒரு பணக்காரரோட கெப்டூமனாக தான் இருக்காங்க. அவர் இவங்களுக்கு ஒரு டெய்லர் கடை பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு லாரா மேலேயும் ஒரு கண்ணு. ஸோ கதை இப்படி 2 சம்மந்தம் இல்லாமல் 2 கதை அப்படி நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. மீட் ஆனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கிறது இல்லை. அதன் பிறகு அதன் போக்கில் போய்கிட்டே இருக்குது. சூழ்நிலை காரணமாக யூரி ஷிவாகோ அவர் யார் வீட்டில் வளர்ந்தாரோ அந்த வீட்டிலே உள்ள ஒரு பொண்ணையை தான் திருமணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கு நடுவில் முதல் உலகப் போர் ஆரம்பிச்சிருது. படத்தோட ஆரம்பத்திலிருந்து அந்த புரட்சிக்கான ஹிண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அந்த போல்ஷெவிக்ஸ் புரட்சி பண்ணுறதுக்காக மக்களை திரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி மக்களை திரட்டும் போது ஆட்சியாளர்கள் குதிரையில் பல பேரை வெட்டி சாய்க்கிறாங்க. ஸோ உலகம் முழுக்க யார் என்ன முயற்சி பண்ணாலும் ஆட்சியாளர்கள் ஆளை விட்டு வெட்டுறதோ இல்லை துப்பாக்கி விட்டு சுடுறதோ இப்படி தான் நடக்கும் போல இருக்குது. அப்போ இது முதல் உலக போர் ஆரம்பித்து ரஷ்யர்கள் மொத்தமாக போருக்கு போகிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே போல்ஷெவிக் புரட்சி நடந்து ஆட்சி கவிழ்ப்பு நடந்து அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. யூரி ஷிவாகோ முதல்ல லாராவை மீட் பண்ணதுக்கும் இந்த முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சில வருடங்களுக்குள்ளே அவங்கள திரும்ப மீட் பண்ணும்போது லாராவுக்கு திருமணமாகி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது. அவங்களோட கணவனை ஆக்ஷனில் காணோம். சண்டைக்கு போனவர் திரும்ப வரல, எங்கே இருக்காருன்னு தெரியல. குழந்தைய விட்டுட்டு அவரை தேடி இவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே உள்ள அந்த நட்பை பிரேக் பண்ணுறதுக்கு யூரி ஷிவாகோ ரெடியாக தான் இருக்கார். ஆனால் லாரா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னையை பற்றி உங்கள் மனைவி கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த உறவு இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு சம்மதிக்கலை. அதன் பிறகு கதை தொடர்ந்து நடக்குது. இது 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தை இன்றைக்கி பார்க்கும்போது இது எப்படி எடுத்தாங்க, இவ்வளோ கிராண்டாக எடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இந்தியாவில் எடுக்கக்கூடிய பாகுபலி, துவந்தர் மாதிரி படங்களை, கேஜிஎஃப் மாதிரி, புஷ்பா மாதிரி படங்களை பார்த்துட்டு அப்போ எப்படி எடுத்துக்கான்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அங்கே அப்படியே 1960ஸ்லேயே இதை அப்படியே ரஷ்யா ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெயினில் கிட்டத்தட்ட 18 மாதம் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு.
$5 மில்லியன் பிளான் பண்ண அந்த படத்தை அவங்க எடுக்கிறதுக்கு $15 மில்லியன் செலவாயிருந்திருக்கு. அதுக்கு முந்தைய 2 படங்களும் ரொம்ப ஹிட் அப்படின்றதுனால டேவிட் லீனோட படங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்துக்கு தேவையான ஃபண்டிங் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. படத்தில் அந்த நிலப்பரப்பு வந்து ஒரு கேரக்டராக மாறி இருக்குது. முக்கியமாக பனி, அவங்க இருக்கக்கூடிய அந்த அந்த எக்ஸ்ட்ரீமான பனி விழக்கூடிய அந்த நாடுகள், அந்த நாடு ரஷ்யாவில் வந்து அவ்வளவு பனி விழுது. அது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து புற வாழ்க்கையை வந்து எவ்வளோ லிமிட்டடாக வச்சுருக்கு அப்படின்றது இருக்குது. சேம் டைம் அதோட பிரம்மாண்டத்தையும் காட்டுறாங்க. அவங்க பனி வழியாக போகும்போது வண்டிகள், குதிரை வண்டிகள் போகும்போது வண்டி நிற்கிற வண்டியில் விழுந்து கிடக்கிற பனி, ஒரு டிரைவர் வந்து வெளியில் வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், அவர் மேலே பனி விழுந்து கிடக்கும், வந்து எழுப்பும்போது அவர் உதரும்போது அந்த பனி செதறும் அவர் மேலே இருந்து. இப்படி வந்து ரொம்ப அட்மோஸ்ட் டீட்டெயில்ஸோட ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இவங்க காமிக்கிற அந்த இடங்கள், அந்த நடிகர்கள் அணிந்திருக்கும் உடைகள், இசை, படம் பிடிக்கப்பட்ட விதம், இது எல்லாம் தாண்டி இன்றைக்கி எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருஷம் கழித்து இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோவியத் ரஷ்யா அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, அது உருவான சமயத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்றதான் இன்றைக்கி வந்து நமக்கு இதிலேருந்து டேக்அவே இந்த படத்துலேருந்து. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள காமரேடுகள் எங்கேயுமே வந்து ரஷ்யா பற்றிய உண்மையை சொல்கிறதே இல்லை. அவங்க வந்து அது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி தான். அது லெனினுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் வந்து ஒரு கொடுங்கோலராக தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. ஹிட்லர் கொன்றளித்ததை விட மிக அதிகமான மக்களை வந்து அவர் கொண்டிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி இங்கே சைனாவில் மாசேத்துங் அதற்கு இணையாக ஆட்களை கொண்டிருக்காரு. பட் ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிம்ஸ் வந்து இதை பற்றி பேசவே மாட்டாங்க. படத்தில் அந்த சட்டிலான டிஃப்ரென்சஸ் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே முதல்ல பண்ணுறது என்ன அப்படின்னா, அதாவது தனியுடைமை இல்லை அப்படின்னு ஆனதுனால இவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணிடுறாங்க. அதன்படி பார்த்தா கதாநாயகன் வீட்டில் வந்து 13 குடும்பங்கள் இருக்கலாம்னு சொல்லி 13 குடும்பங்களை கொண்டு தங்க வச்சுருக்காங்க. இவர் வந்து 1ஆம் உலகப் போரில் வந்து மருத்துவராக சேவையாற்றிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தால் அவருக்கு பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கு. அவங்க வீட்டுக்கு அந்த குளிர்காலத்தில் அவங்கள கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கான விறகு கூட அவங்க கொடுக்குறதில்ல, எல்லாம் ரேஷனிங் தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவங்க எப்படி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, அந்த சோவியத் அரசு உருவானதுலேருந்தே அவங்க பண்ணக்கூடிய அந்த விளம்பரங்கள். இப்போ ஒன்று என்ன அப்படின்னா, டைஃபாய்டு ஊரெல்லாம் பரவுது அப்படின்னா அது மாஸ்கோவில் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் டாக்டர் அதை பார்த்து சிரிக்கிறார். அப்புறம் வந்து 2வது வந்து ஒரு பேஷண்ட்டை பக்கம் கூப்பிட்டு போகும்போது கூட வந்து அவர் கேட்குறாரு, இவருக்கு டைஃபாய்டு தானே? இல்லை இன்னொரு பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பசியில் அப்படி ஆகிட்டாரு, ஸ்டார்வேஷனும் மாஸ்கோவில் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து டெங்கு பரவனப்போ அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டெங்குன்றது தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, பரவுறது மர்ம காய்ச்சல் அப்படின்ட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கிடவே இல்லை. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் யார் அட்மிட் ஆனாலும் அந்த அறிகுறிகளோட அவங்க டெங்குக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டது. இப்போ உலகம் முழுவதும் ஆட்சியாளர்கள், அது வலது சரியாக இருந்தாலும் சரி, இடது சரியாக இருந்தாலும் சரி, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நடக்கிறது பூரா ஒரே மாதிரி தான். எந்த விமர்சனத்தையும் யாரும் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. எல்லாரும் வந்து ஒரு பொற்கால ஆட்சியை உருவாக்கிட்டதாக தான் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஹைலைட் வந்து இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது இதுதான். அன்னைக்கு இருந்த சோவியத் அரசு அது எப்படி வந்து அன்னைக்கு டீல் பண்ணாங்க, மக்கள் எப்படி டீல் பண்ணாங்க. முதல்ல இந்த போல்ஷெவிக்குகளுக்கு எதிராக இருந்த ஒருத்தர் வந்து பின்னாடி அவங்க கூடயே சேர்ந்து ஒரு பெரிய அதிகாரியாகவே ஆயிடுறாரு. அவர் ஒரு சமயத்தில் யூரி சிவாகோவை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, சோவியத்தில் வந்து பிரைவேட் லைஃப்ன்றதே கிடையாது, எல்லாரும் இல்லை, இனிமேல் நீங்கள் பார்ட்டி சொல்கிறதான் கேட்கணும், தேசம் விட பார்ட்டி அப்படின்றது முக்கியமாயிருது. முக்கியமாக கதை, கவிதை, இலக்கியம், ஆர்ட் எதுக்குமே வந்து அந்த இதில் இடம் கிடையாது. அதெல்லாம் வந்து பூஷ்வாக்களோடது. அதனால் வந்து அது எல்லாம் கடுமையாக சென்சார் செய்யப்படும். நீங்கள் பார்ட்டியை புகழ்ந்து எழுதுனீங்க, இல்லை அந்த புரட்சியை புகழ்ந்து எழுதுனீங்க அப்படின்னா வேணால் மேபி வேணால் அதை வேணால் இப்போ பப்ளிஷ் பண்ண அனுமதிப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த புரட்சிக்கு முன்னாடி அவர் எழுதின கவிதைகளெல்லாம் வந்து இப்போ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க, நீ வந்து ஒழுங்காக வேலை பார்க்க எது இல்லாமல் நீ கவிதை எழுதி தெரியுறியா அப்படின்ற மாதிரிலாம் அவரை கேள்வி கேட்குறாங்க. சோவியத் ரஷ்யாவில் நல்ல விஷயங்களே இல்லைன்னு சொல்லி கேட்டால் பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்குதான். ஆனால் அவங்க ஒருபோதும் சொல்லாத மறைத்து வைத்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இந்த படத்தை வந்து அவங்க 1990களுக்கு பிறகு தான் வந்து ரஷ்யாவிலேயே திரையிட்டிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க வந்து அங்கே யாருக்கும் இந்த படம் போய் சேரலை. படத்தோட மையமான அந்த காதல் கதை அப்படின்றத வந்து இன்றைக்கி பார்க்கும்போது வந்து அவ்வளவு ஒரு ரொமான்டிக்காகவோ இல்லை வந்து அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாகவோ இல்லை. அது வந்து கொஞ்சம் வயசானதாக பழையதாக மாறிடுச்சு. ஆனால் அந்த பின்புலத்தில் இயங்கக்கூடிய அரசியல் அப்படின்றது இன்றைக்கி மொத்த உலகம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. எல்லா நாடுகள்லேயும் வந்து அரசை விமர்சிக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள் வந்து வேட்டையாடப்படுறாங்க. உங்களுக்கு அளவற்ற பொறுமையும் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் ஒரு கிராண்ட் சினிமா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பெக்டாகுலரான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த படத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமை கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.